இன்னைக்கு நான் மார்க்கெட் போலான்னு சொல்லிட்டு பஸ்ல தான் போனேன். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் போறக்கு 2 பஸ் மாறி போணும். எனக்கு பஸ்ல போற ட்ராவல் கொஞ்சம் புடிச்சிருந்துச்சு. அதுவும் இங்க சைனா பஸ்ல எல்லாமே ஏசி போட்டிருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு செம்மையா இருந்துச்சு. நான் மார்க்கெட் போன டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30க்கு மேல தான் போயிருந்தேன். போனோனே இந்த கடையில போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்குனேன். இங்க என்ன வாங்குனேன்னா, மொளகா, தனியா, அப்புறம் சீரகம் இதெல்லாம் தான் இந்த கடையில வாங்குனேன். இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம், 300 கிராம் தான் வாங்குனேன். இதோட பிரைஸ் எல்லாமே சேர்த்து 33,000 ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மெயின் மார்க்கெட் போனோம். ஏன்னா, இங்க 5:30, 6 மணிக்கு எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆல்மோஸ்ட் நான் போனப்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நானும் வேகமா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டேன். இங்க 6 மணிக்கு மேல ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இங்க முன்னாடி எல்லாமே இந்த மாரி போட்டுருவாங்க. இது எல்லாமே பழசு, கொஞ்சம் இதா இருக்கிற காய்கறிகள் தான். விலையெல்லாம் கம்மியா இருக்கும். அதில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் வாங்குனதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் காசுல ஒரு 68,000 ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட இந்தியா அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 700, 750 ரூவாய்க்கு மேல ஆகும். சைனாலயுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாரி தாங்க இருந்துச்சு. ரொம்ப நீட்டாலாம் இல்ல. கொஞ்சம் கசகசன்னு தான் இருந்துச்சு. இங்க 6 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மீட் வாங்கலான்னு சொல்லி இந்த பக்கம் வந்தா, இந்த மீட் கடையில எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் தான் வாங்கலான்னு சொல்லி இந்த கடைக்கு வந்தோம். இந்த ஒரு கடை தான் இருந்துச்சு. இந்த கடையில சிக்கனுமே கம்மியா தான் வச்சிருந்தாங்க. நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அந்த தோல் எல்லாமே எடுத்துட்டு வாங்குனோம். அவங்களும் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி குடுத்தாங்க. இது 1 கிலோ இருந்துச்சு. இதோட பிரைஸ் 19,000 எல்லாம் வாங்கிட்டு நான் வரும்போது வந்து கார் புக் பண்ணி வந்துட்டேன்.